வணக்கம். இந்திய இன்சூரன்ஸ் துறையையே தலகீழாக மாற்றப் போகும் பிரம்மாண்டமான சட்ட தொழில்நுட்ப மாற்றங்களை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். தயாரா? உலக அளவுல 7% இருக்கிறப்போ இந்தியாவுல இன்சூரன்ஸ் வெறும் 3.7% தானா? ஏன் இவ்ளோ குறைவா இருக்கேன்னு யோசிச்சிருக்கீங்களா? சரி, விஷயத்துக்கு வருவோம். எந்த ஒரு பாலிசியா இருந்தாலும் இந்த 7 அடிப்படையான மாறாத விதிகளுக்கு மேலதான் இயங்குது. இதுல ரொம்ப முக்கியமானது முழுமையான நன்னம்பிக்கை. ஸ்மோக்கிங் பழக்கத்தை மறைச்சிங்கன்னா அவ்வளவுதான், உங்க கிளைம் கண்டிப்பா கேன்சல் ஆயிடும். இழப்பீட்டு விதியும் அப்படித்தான். 5 லட்சத்துக்கு நஷ்டம்னா சரியா அந்த 5 லட்சம் தான் கிடைக்கும். இது லாபம் சம்பாதிக்கிற இடம் இல்ல. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். பழைய ரூல்ஸ் எல்லாத்தையும் கவர்ன்மெண்ட் இப்போ அதிரடியா மாத்திட்டு இருக்காங்க. வித்தியாசத்தை பாத்தீங்களா? இனி பெரியவங்களுக்கு வயசு தடையிலே இல்ல. அது மட்டும் இல்லாம முந்தைய நோய்களுக்கான காத்திருப்பு நேரமும் குறைஞ்சிருச்சு. சூப்பர்ல. இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? 2047க்குள்ள இந்தியாவுல எல்லார் கையிலயும் இன்சூரன்ஸ் இருக்கணுங்கிற பிரம்மாண்டமான இலக்கு அடையத்தான். இதை சாத்தியமாகத்தான் பீமா ட்ரினிட்டி வந்திருக்கு. அதாவது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், ஒருங்கிணைந்த பாலிசி, அப்புறம் கிராமப்புற பெண்களுக்கான விநியோகம். ஓகே, புது ரூல்ஸ் வந்தாச்சு. ஆனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி இந்த துறையையே ராக்கெட் வேகத்துல மாத்துதுன்னு பாப்போமா? ஏஜென்ட்ஸ்களுக்கு ஏஐ ஒரு பெரிய வரப்பிரசாதம். வேலை பழுவ குறைச்சு லீட்ஸ்களை உடனே ஸ்கோர் செஞ்சு கஸ்டமர்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஸ்மார்ட்டா செயல்படுது. சரி, நம்மள மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு என்ன லாபம்? இதோ உங்களோட சொந்த நடுநிலைமையான ஏஐ அட்வைசர் ஜைராவை மீட் பண்ணுங்க. இது ரொம்ப சிம்பிளுங்க. உங்க பாலிசி அப்லோட் பண்ணுங்க போதும். ஏஐஏ எல்லாத்தையும் படிச்சு உள்ள இருக்கிற குறைகளை கண்டுபிடிச்சு சொல்லிடும். உங்களுக்கு உடனே ஒரு ஜி ஸ்கோர் கிடைக்கும். உங்க பாலிசி எந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு, எங்க வீக்கா இருக்குன்னு தெளிவா காட்டிடும். தடைகள் எல்லாம் உடைஞ்சாச்சு. சக்தி வாய்ந்த ஏஐ உங்க விரல் நுனியிலேயே இருக்கிறப்போ உங்க கவரேஜ் செக் பண்ண உங்களை தடுக்கிறது எது?